ஜவஹர் இன்ஜினியரிங் காலேஜ் சாலிகிராமம் கோயம்பேடுலேருந்து 2 கிலோமீட்டர், வடபள்ளிலேருந்து 2 கிலோமீட்டர், சிட்டி லிமிட்குள்ளே இருக்கிற ஒரு காலேஜ். கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான் வந்து இவங்க வாங்குறாங்க. பல டெக்னிக்கல் ட்ரைனிங்ஸ் வந்து அழிச்சு உங்களை ஆண்டர்பிரனரா மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் அந்த ரேஷியோ அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கிற ஒரு சில காலேஜில் வந்து இதுவும் ஒன்று. ஸோ கவுன்சிலிங் கோட் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. கவுன்சிலிங் வரும்போது இந்த காலேஜையும் கன்சிடர் பண்ணுங்க. விக்ரம் வேதா ரைட்டிங்னா என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு நீங்கள் படத்தை போய் உள்ளே உட்காந்து பாருங்கள். இந்த தமிழ் சினிமா வரலாற்றில் வந்த ஒரு 50 படங்கள் பெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக விக்ரம் வேதாவுக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமே கிடையாதுங்க. அப்படி லேயராக வந்து ரைட்டிங்க எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு தொடங்கும், ஒரு என்கவுண்டர் ஒன்று நடக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு கதை போகும், அப்படியே ட்ராவல் ஆகும், ஒரு விஜய் சேதுபதி வருவார், அப்புறம் பின்னாடி போயிட்டு வந்துட்டே இருக்கும். என்னமோ நமக்கு அப்படியே புரியாத மாதிரி லைட்டாக இருந்தாலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரூபிக்ஸ் கியூப் மாதிரி அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே திருப்ப கடைசியில் வந்து எல்லா சைடும் நிற்குதுல்ல, அப்போ ஒரு ஆனந்தம் வரும்ல. அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த ரைட்டிங்கில் வந்து டைரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஹேட்ஸ் ஆஃப். புஷ்கரன் காயத்ரி அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு இன்டர்நேஷனல் அரீனாவில் வந்து அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நான் பார்த்த படம் அப்படிங்கிறது வந்து அதோடைய எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் குவாலிட்டி. அது இந்த படம் ரைட்ஸ் விற்கும்போது, இந்த படம் நாளைக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போடும்போது கண்டிப்பாக அது பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சந்தேகமே கிடையாது. ஒரு ஜென்யூனான ஒவ்வொரு கேரக்டரும் சரி, எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மாதவனுடைய கேரக்டரும் விஜய் சேதுபதியுடைய கேரக்டரும் இருக்குதோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கடைசி ஒரு காப்பா வந்து ஒருத்தர் வருவார், அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கேரக்டர் வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரேமுக்குள்ள வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது, அது ஏதோ ஒரு வகையில் வந்து கதை நவுத்துது. அப்படிங்கிறப்போ பார்க்கறக்கு அப்படியே வந்து எப்படின்னா நம்ம சினிமா ரொம்ப பிடிச்சி இந்த ஃப்ரேமாக பார்ப்போம்ல, அவங்கெல்லாம் நீங்கள் போய் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த படம் வந்து எப்படின்னா பெரிய தீபாவளி மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ விஷயம் நீங்கள் 2வது தடவை பார்த்தீங்கன்னா அதோட பயங்கர ரெவலேஷன்லாம் வரும். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு எலிமெண்ட் ஒன்று பின்னாடி இருக்கும், அதுதான் வந்து பல விஷயங்களுக்கு காரணமாக இருக்கும். அந்த எலிமெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதான வந்து கதை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ப்ரைஸ்லேயே போகும், ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டே போகும். ரொம்ப அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும், ஆனால் உங்களுக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. ஏன்னா அந்த ட்விஸ்ட்டை வந்து அவங்க பண்ணி, அதாவது அந்த சஸ்பென்ஸை வச்சு அப்படி ரிவீல் பண்ணுறது இருக்குல்ல, அந்த பர்ஃபெக்ஷன்லேயே வந்து நீங்கள் அப்படியே மயங்கி அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் ஆயிடுவீங்க. அதைத்தான் வந்து டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, பிச்சிருக்காங்க. மாதவன்லாம் வந்து எப்படின்னா அவர் வந்து மாஸ்டர் ஆயிட்டார் அப்படின்னு நினைக்கிற ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறதுல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அசால்ட்டாக பண்ணியிருக்காரு. எப்படி உடம்பெல்லாம் வந்து அப்படி ஃபிட் பண்ணிட்டாரு, பேச்சு மாதிரி வந்து சும்மா கண்ணீர்னு வந்து பேசுறாரு. அப்படி என்கவுண்டர் பண்ணும்போதெல்லாம் வந்து ரியல் காப் மாதிரி அந்த துப்பாக்கி பிடிக்கிறதாகட்டும், ஓடுறதாகட்டும், பண்ணுறதாகட்டும் வேற மாதிரி பண்ணிடுறாரு. சரி, இவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டெடிகேஷன் அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி எதை பற்றியுமே கவலைப்பட்டுக்கிறது கிடையாது. அந்த மனுஷன் வந்து எப்படின்னா சினிமாவுக்கே பிறந்த மனுஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நீங்கள் வந்து பயங்கர க்ளீன் ஷேவில் நீங்கள் வந்து டை அடிச்சுக்கிட்டு வந்து கருப்பு முடியில் வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர்ஷன் வர்றதில்ல, அப்படியே வந்து மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நரைச்ச தாடியோட வந்து நின்றுட்டு வந்து நமக்கு அசால்ட்டாக டயலாக் வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக ஒன்று போயிட்டு இருக்கும். அப்புறம் காமெடியாக விஜய் சேதுபதி ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு, அப்பவும் அவர்ஷன் வரல. அது எப்படின்னு தெரில, அது எப்படி ஒரு உள்வாங்கிட்டு எப்படி வந்து அதை இம்ப்ரவைஸ் பண்ணி நடிக்கிறாருன்னு தெரில. மேஜிக்கை வந்து நிகழ்த்திட்டார் இந்த படத்தெல்லாம். வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லவ் கெமிஸ்ட்ரி, மாதவனுக்கும் அந்த ஃபீமேல் லீடுக்கும் நடக்கிற அந்த லவ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து போலீஸ், அவங்க வந்து லாயர் அப்படிங்கிறப்போ 2 பேரும் பயங்கர விவகாரமான கிளைண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும், ப்ரொஃபஷனல் சண்டை, அதுக்குள்ளே ஒரு காதல் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் டைலாக்ஸ் மூலமாக சொல்லும் போது வந்து இந்த படத்தை தானே நாங்களாம் இப்போ இது வரைக்கும் எதிர்பார்த்தோம் அப்படின்ட்டு வந்து மனசு உள்ள சொல்லிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி எண்டிங்கும் அதே மாதிரி தான். ஒரு மாதிரி வந்து எப்படின்னா நம்மக்கிட்ட விட்டுறாங்க எண்டிங் அப்படிங்கிறது வந்து. அது எப்படின்னா பல டிபேட்ஸ் வந்து சினிமா அந்த பிடிச்ச அந்த கம்யூனிட்டிஸ்குள்ளே நிறைய உருவாக்கும். அது உண்மையாலுமே இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு படம். இந்த படத்தை பற்றியெல்லாம் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஜெம் ஆஃப் அ ஜெம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு படம். ஸோ இதெல்லாம் போய் உள்ளே உட்காந்து லொட்டை கண்டுபிடிச்சோம்னா அது ரொம்ப தப்பாக போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு படமாக நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கரமான சஸ்பென்ஸோட ஒரு பர்ஃபெக்ட்லி மேடு படம் வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகும். ஒரு பயங்கர சினிமா லவராக உள்ளே போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பாடங்கள் உங்களுக்கு வந்து டெலிவர் ஆகும். இப்படி யாராக போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, சினிமாட்டோகிராஃபராக போய் பார்த்தீங்கன்னாலும் சரி, சாம்சி அவருடைய மியூசிக் பிஜிஎம் அப்படிங்கிறது வந்து ரத ரா அப்படின்ட்டு வந்து விஜய் சேதுபதி வரும்போது வந்து ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த ரத ரா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகிறப்போ
ஒரு வேகமாகவும், அதுக்கப்புறம் ஒரு மெச்சூர் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அது பின்னாடி அப்படியே ஸ்லோ ஆகும், ஒரு மாதிரி பிரம்மாண்டமாகவும் அதெல்லாம் வந்து தெறிக்க விட்டுருக்குது. அப்படிங்கிறது வந்து சாம்சி அவர் அப்படிங்கிறவருடைய மியூசிக் கம்போசருடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு காட்டுது. ஒரு சின்ன கேரக்டர் பிரேம் சார் வந்து ஒரு பண்ணியிருக்காரு, ஆக்டர் பிரேம் அப்படின்ட்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 கெட்டப் மாற்றி பண்ணியிருக்காரு. ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கெட்டப்புக்காண்டி மெனக்கெட்டு அதுக்குள்ளேயே போய் அப்படியே மோல்ட் ஆயிருக்காங்க. அதுதான் இந்த படத்தை ஒரு சாதாரண படத்திலேருந்து அடுத்த ஸ்டெப் போய் நிற்குது அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம ட்ரீட்டுங்க. போய் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க, ஃபேமிலியோட போய் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க. இதுதான் நீங்கள் கொண்டாட காத்திருந்த தமிழ் சினிமா. தயவு செய்து கொண்டாடுங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த படத்துடைய ரேட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி wateranClick.com பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லா பிராண்ட்ஸ் டாப் பிராண்ட்ஸோடதும் க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் சென்னை ஃபுல்லாக வந்து டெலிவர் பண்ணுறாங்க. wateranClick.com அப்படின்னு சைட்டுக்கோ இந்த நம்பருக்கோ போனீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த விக்ரம் வேதாக்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 100க்கு 90 மார்க் தருவேன். ஏன்னா அதுக்கு தகும் எல்லா தகுதியும் உள்ள ஒரு படம் இது. போய் பாருங்கள், செம்மையாக ஒரு சினிமா லவராக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளை வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுமா ஷேர் பட்டனுக்கு அடித்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ முன்னோட்டம் இல்லாட்டி வந்து ரிவ்யூவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.